ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் மார்கரெட் லாரன்ஸ் எழுதின ஃபயர் டுவெல்லர்ஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மார்கரெட் லாரன்ஸ் 1926லேருந்து 1987 வரைக்கும் வாழ்ந்த ஒரு கெனேடியன் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவங்களுடைய நாவல்ஸில் மனவாக்கா அப்படிங்கிற ஃபிக்ஷனல் கெனேடியன் டவுனை செட்டிங்காக நிறைய ஒர்க்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. த ஸ்டோன் ஏஞ்சல் அப்படிங்கிற நாவலில் தான் ஃபர்ஸ்ட் மனவாக்கா அப்படிங்கிற ஃபிக்ஷனல் டவுனில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நிறைய ஒர்க்ஸில் லாரன்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸோடைய செட்டிங்காகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நாவலில் ஸ்டேசி கேமரான் இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். இவங்களை சுற்றி தான் எல்லா கதையும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேசியோடைய இன்னர் மோனோலாக்ஸ், அவங்க அப்சர்வ் பண்ணுற விஷயம், இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, இதுதான் இந்த நாவலுடைய கான்செப்டே. மார்கரெட் லாரன்ஸ் 1966ல் எ ஜஸ்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காங்க. அதில் ரேச்சல் அப்படிங்கிற கேரக்டர் ப்ரோட்டகனிஸ்டாக இருக்கும். அவங்களுடைய சிஸ்டர் தான் லாரன்ஸ் எழுதின நெக்ஸ்ட் நாவலான த ஃபயர் டுவெல்லர்ஸில் ப்ரோட்டகனிஸ்டாக இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ரேச்சலுடைய சிஸ்டர் ஸ்டேசி அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை தான் இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. 1969ல் இந்த நாவலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் வந்து இன்னர் ஸ்பேஸ் ஃபிக்ஷன் ஜானர். இந்த நாவலில் வர்ற ஸ்டேசி கேமரான் தன்னுடைய மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்குவாங்க. சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமல் நடந்த ப்ராப்ளம்ஸையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிளிஃபோர்ட் மெக்கிந்திரா. இவர் வந்து ஒரு சேல்ஸ்மேன். இவங்களுக்கு 4 சில்ட்ரன் உண்டு. ஜென், டங்கன், இயன், அப்புறம் கேட்டி. இந்த மெக்கிந்திரா ஃபேமிலி வந்து வான்கோவரில் உள்ள ப்ளூ ஜே கிரசன்ட் அப்படிங்கிற பிளேஸில் வாழ்கிறாங்க. இந்த நாவலுடைய நரேட்டர் நம்ம ஸ்டேசி தான். இந்த நரேட்டிவ் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, ஒரு நர்சரி ரைமோட பிகின் ஆகுது. அந்த நர்சரி ரைம் மூலியமா வந்து நிறைய ஃபியர்ஸ், வரிஸ், அப்புறம் நர்வஸ்னஸால ஃபீல் பண்ணுறாங்கிறது மட்டும் தெரிய வருது. அது என்ன ரைம் அப்படின்னா, லேடி பேர்ட் ஃப்ளை அவே ஹோம், யுவர் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர், யுவர் சில்ட்ரன் ஆர் கான். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேசி ஒரு நல்ல மதர், ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபும் கூட. இவங்களுடைய 2 year old டாட்டரான ஜென்க்கு வந்து பேச வரல. இவங்க ஸ்பீச் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, ஸ்டேசியோட மைண்ட் செட் வந்து கிளியரா இல்லை. அவங்களே நிறைய ப்ராப்ளம்ஸ்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய டாட்டரான ஜென் பேசலைங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். இப்படி அவங்க ஃபேமிலியில் நடந்துட்டு இருக்க காரணம் தான் அப்படின்னு ஸ்டேசி நிறைய டைம்ஸ் ஃபீல் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ப்ராப்பர் ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. நிறைய முறை பெட்டர் எஜுகேஷன் கிடைச்சிருந்ததுன்னா நல்ல ஒரு ஃபேஷனபிள் லைஃப் லீட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவங்களுடைய ப்ராப்ளம். இந்த நாவல் ஸ்டேசியை பற்றியே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த நாவலில் வர்ற மற்ற கேரக்டர்ஸை சம்மரி வரும்போதே பார்க்கலாம். டெஸ் ஃபாக்லர் ஸ்டேசியோடைய நெய்பர். இவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஸ்டேசிக்கு பொறாமையாக இருக்கும். ஏன்னா டெஸ் ஃபாக்லர் அவங்களோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ் ஃபாக்லருக்கு குழந்தை கிடையாது. ஒரு சமயம் ப்ளூ ஜே கிரசன்ட் கார்னர்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே ஸ்டேசியோட மைண்ட்ல பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து ஹாண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு முறை இவங்க சைல்டா இருக்கும்போது, அதாவது இவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நடந்த அந்த வாருடைய வயலன்ஸை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. இந்த இன்சிடென்ட்டை நரேட் பண்ணது அவங்க அப்பா தான். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. அப்போ ஒரு கிரெனேட் அப்படின்னா ஒரு ஸ்மால் பாம். அந்த பாம் வந்து 18 years old பாய் அவன் காலுக்கு நடுவில் அந்த பாம் பிளாஸ்ட் ஆகி அவனோட லைஃபே கொலாப்ஸ் ஆயிருச்சு. அந்த நியூஸை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க கிரைம் நியூஸை நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போதெல்லாம் அவங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸை வந்து மனவாக்கால ஸ்பெண்ட் பண்ணதாகவும், அங்கே இருக்கும்போது ஹாப்பியாக இருந்தேன். வான்கோவருக்கு இவங்களுக்கு 19 years இருக்கும்போது மனவாக்காவை விட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டில் நடந்த ப்ராப்ளம்ஸை பற்றியே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கேரக்டர் தான் நம்ம ஸ்டேசி. மோரோவர் YWCA அப்படிங்கிற அந்த ஹாஸ்டலில் எப்படி பிரையரி கேர்ள்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. குறிப்பாக வான்கோவர் ஏன் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்ஸில் ஏற்படுற நாய்ஸ் வந்து ரொம்பவே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டர்பிங் ஸ்டேட்டில் கூட அவங்க மைண்டுக்கு பீஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய லிவிங் ரூமில் விண்டோ வெளியே ஒரு ஸ்னோ மவுண்டனை பார்ப்பாங்களாம். ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த ஸ்னோ மவுண்டன், அந்த பிளேஸ்க்கு தனியாக போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்க ஆசைன்னு சொல்லி டெஸ் ஃபாக்லருடைய ஹஸ்பண்டான ஜேக் ஃபாக்லர் கிட்ட இவங்க ஒரு தடவை சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு அவர் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்களே, அப்போ இது வந்து உங்களோட டெத் விஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணியிருப்பாரு. மனவாக்கால இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாகவும், வான்கோவர் வந்ததுக்கப்புறம் இந்த டெய்லி ரொட்டீன் வந்து அவங்களுக்கு ரொம்பவே போர்டமாக ஃபீல் பண்ண வச்சுது, மைண்ட் அஃபெக்ட் பண்ணிருச்சு. நிறைய டைம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வான்கோவர் ஸ்ட்ரீட்டே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, அதாவது வேற ஒரு ஷேப்பில் மாறுற மாதிரிலாம் இவங்க விஷன் பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டே ட்ரீம்லேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான் நம்ம ஸ்டேசி.
இப்படி ஒரு தடவை ஸ்டேசி பஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு புயிக் அப்படின்னா யூஎஸ் மேனுஃபேக்சரிங் கார் அப்படின்னு அர்த்தம். அது சடனா நிக்கிற சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே இவங்க திரும்பி பாக்குறாங்க. அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட் மாதிரி. அதுல ஒரு 7-year-old பாய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்குறாரு. இந்த இன்சிடென்ட்டை நேர்ல பார்த்த ஸ்டேசி அந்த ஸ்பாட்டை விட்டு இமீடியட்டா தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட கிட்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்றாங்க. ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் நேச்சர் தான் நம்ம ஸ்டேசி. அவங்களோட சேஃப்டியை பற்றி மட்டும் திங்க் பண்ண மாட்டாங்க. குறிப்பா அவங்களோட ஃபேமிலியில உள்ள எல்லாரும் சேஃப்டியா இருக்காங்களா அப்படிங்கறத திங்க் பண்றவங்க தான். இந்த ஃபயர் டுவெல்லர்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து நாவலுக்கு கரெக்டாக பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேசியோட லைஃப்ல அவங்க மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஃபயர், சொசைட்டில அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் அவங்க ஃபேமிலிக்காக தன்னோட லைஃபை கண்டினியூ பண்றாங்க இல்லையா. இவங்களுடைய ஹஸ்பண்டான மெக்கிந்திராவுடைய ஒர்க் என்ன அப்படின்னா என்சைக்ளோபீடியாஸ் விற்கிறது தான். அவரோட ஏஜ் 43 இருக்கும். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருப்பாரு. எப்பயுமே வரிட் மைண்ட் செட்டோட தான் இருப்பாரு. அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ஃபேமிலி எப்படியாவது சப்போர்ட் பண்ணணும். என்சைக்ளோபீடியா செல் பண்றதுனால பெரிய ப்ராஃபிட்லாம் மெக்கிந்திராவுக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா டிராபிள் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய பிஸ்னஸ் ஆன ஸ்ப்ரே அண்ட் ஃப்ளேவர் ட்ரேட் வந்து பிக்கப் ஆனதுனால பழைய ஜாபை குவிட் பண்ணிட்டு இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவார். ஸ்டேசிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனில் கூட ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது. ரெண்டு பேருமே சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதவங்க தான். ஸ்டேசி ஃபார்மல் எஜுகேஷன் இல்லைனாலும் அவங்களாலையும் மனசில் நினைக்கிறத கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ண முடியாது. அதுவே ஸ்டேசியோட ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அதே மாதிரி தான் மெக்கிந்திராவும். என்னதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் மைண்டுக்குள்ளேயும் ஒரு சின்ன ரிஃப்ட் உண்டு. இவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டென்னிஸ் கேம் மாதிரி பால் வந்து ரெண்டு சைடும் போயிட்டு வரும். பட் ஏதாவது ஒரு டைம் வந்து அந்த பால் மிஸ் ஆயிரும் இல்லையா. அந்த மாதிரி இவங்களால ப்ராப்பர் கன்க்ளூஷனுக்கு இந்த ஒரு கான்வர்சேஷனையும் கொண்டு போக முடியாது. ஃபேமிலியில் நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கு கூட ஸ்டேசியை தான் ஸ்கேப் கோட்டை ஆக்குவார் நம்ம மெக்கிந்திரா. அதுக்கு எக்ஸாம்பிளாக டங்கன் வந்து ஒரு நாள் நைட் டைம் ஒரு பேட் ட்ரீம் வந்திருக்கும். இதை பார்த்த உடனே மெக்கிந்திரா ஸ்டேசி கிட்ட இவனுக்கு இந்த மாதிரி பேட் ட்ரீம் வர்றது காரணம் கூட நீ தான், அவனோட லைஃபை நீ வந்து ரூயின் பண்ணிட போற அப்படிங்கிற மாதிரி கோபமாக திட்டிடுவார். பட் ஸ்டேசி வந்து உங்களால கிளியராக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் சொல்லிக்குவாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியும், அவரோட பின்னுடைய ஹெட் அதில் கூட என்னால் டான்ஸ் ஆட முடியும், பக்கத்தில் இருக்கிற டாக்வுட் ட்ரீயுடைய டாப் அதில் நின்று கூட என்னால் யாடல் அதாவது பாட முடியும், பீஸ் ப்ரிவைல் ஆகணும் அப்படின்னா என்னால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே தான் சொல்லிக்குவாங்களே தவிர அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வர்ற பாயிண்ட்டை கிளியராக பேசி சொல்யூஷன் கொண்டு வர அவங்களால முடியாது. இது காரணமே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரெண்டு பேருமே அந்த ப்ராப்ளம் உண்டு. ஒரு வேர்டு சொன்னாலுமே அதை தப்பாக புரிஞ்சிக்கிற எபிலிட்டி ஸ்டேசிக்கு உண்டு, மெக்கிந்திராவுக்கும் உண்டு. ஸ்டேசிக்குமே சரியாக ரியலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிற எபிலிட்டி கிடையாது. நிறைய டைம் அவங்க பண்ணுறதா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உண்டு. இதுக்கு எக்ஸாம்பிளாக இவங்க வந்து ஒரு அடல்ட் எஜுகேஷன் கோர்ஸ் வந்து ஏன்ஷியன்ட் கிரீக் ட்ராமாவில் எடுத்திருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர், ஒரு யங் மேல் பிஹெச்டி ப்ரொஃபஸர் கிட்ட கிளிட்டெம்னெஸ்ட்ரா கேரக்டரை பற்றி ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டே வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு மதர்லி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகே, கிங் வந்து தன்னோட யங்கஸ்ட் டாட்டரை ஆருடைய சக்சஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் கிளிட்டெம்னெஸ்ட்ராவோட டெத்துக்கு அப்புறம் குயின் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த இன்சிடென்ட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஸ்டேசி வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டான மதர் அப்படிங்கிறது. உங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா ஆன்கோவரை விட்டு எப்படியாவது ஓடி போயிடணும், ஏதாவது நடந்து இந்த டவுனை விட்டு எஸ்கேப் ஆயிட மாட்டோமா அப்படிங்கிறதா அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற விஷயம். ஸ்டேசி வினிபெக்ல ஒரு பிசினஸ் கோர்ஸ் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வான்கோவரை விட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக வினிபெக்ல ஒரு பிசினஸ் கோர்ஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேசி வந்து ஒரு செல்ஃப் எஜுகேட்டட் விமன் அப்படின்னே சொல்லலாம். பட் ரொம்ப ஃபூலிஷாவே பண்ணுவாங்க. அடுத்தவங்கள சிரிக்க வைக்கிறங்கிற பேர்ல ஒரு கிளவுன் மாதிரி நடந்துக்குவாங்க. அடுத்தவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. இப்போ ஸ்டேசியோட ஹஸ்பண்டான மெக்கிந்திரா ரிச்சா லைஃப் அப்படிங்கிற விட்டமின் ஏ பில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிடுறாரு. அப்படி ஒரு மொமெண்ட் ரிச்சா லைஃப்ல தனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மெக்கிந்திரா ஸ்டேசி கிட்ட வந்து சொல்லும் போது கூட இவங்க டே ட்ரீமிங்ல இருப்பாங்க. அவர் வந்து தனக்கு நியூ ஜாப் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணும்போது கூட ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டரா ஸ்டேசி இருப்பாங்க. பட் அவர் ரிச்சா லைஃப் அப்படிங்கிற வேர்டை சொல்லும் போது ஸ்டேசிக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஞாபகம் வரும். நியூஸ் பேப்பர்ல பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட் அது என்ன அப்படின்னா ரிச்சா லைஃப் நாட் ஜஸ்ட் விட்டமின்ஸ் ஏ, நியூ கான்செப்ட், a new way of life அப்படிங்கிற சில கேப்ஷன்ஸ் வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அதுபோல் மெக்கிந்திரா ஸ்டேசியை தன்னுடைய எம்ப்ளாயரான தோர்லாக்சன் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. ஸ்டேசி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது கூட ஸ்டேசியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா தோர் அப்படின்னா ஒரு விசார்ட், தோருக்கு வந்து பேட்
பேட் விங்டு மெஃபிஸ்டோஃபிலஸ் அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு இன்சிடென்ட்டாக ஸ்டேசி அவங்களோட ஃபாதரான நியால் கேமரான் அவருடைய மெமரிஸ் கூட இவங்க மைண்டில் அடிக்கடி வந்துட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேசியோட மதர் வந்து அவங்க ஹஸ்பண்டை ட்ரிங்கிங்கை குவிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயம் கூட இவங்க மைண்டில் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இதை அப்பப்படுத்தி பார்த்துட்டு ஸ்டேசி என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா மெக்கிந்திராவும் தன்னுடைய ஃபாதர் மாதிரி வந்துருவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாமே ஸ்டேசி டே ட்ரீமிங்ல எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ். பக்கல் ஃபெனிக் அப்படிங்கிறவர் மெக்கிந்திராவுடைய ஃப்ரெண்ட். இவர் வந்து ஒரு ட்ரக் டிரைவர். ஒரு முறை அந்த ட்ரக் டிரைவரான பக்கல் ஃபெனிக் வந்து மெக்கிந்திராவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஸ்டேசி ஒரு நல்ல ஒய்ஃப் மதரா அவங்க வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ பக்கல் ஃபெனிக் தன்னோட லைஃப்ல நடந்த ட்ராஜிக் மொமெண்ட்டை ஸ்டேசி கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. பக்கல் ஃபெனிக்குடைய ஒய்ஃபான ஜூலி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே இவரையும் இவருடைய குழந்தையும் விட்டுட்டு போயிட்டாங்கிறதையும், மக்களுடைய அம்மா வந்து ட்ரக் டிரைவர் இல்லையா, இப்போ வரைக்கும் ரொம்பவே அஃபெக்ஷனேட்டா இருக்கிறாங்க, டேஞ்சரஸ் ரோட்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்கங்கிற விஷயத்த கூட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கல் ஸ்டேசியை ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பக்கல் ஃபெனிக்கை ஸ்டேசிக்கு பிடிக்கலனாலும் அவங்க சொன்ன வார்த்தை வந்து ஸ்டேசியை வந்து அவர் மேலே ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ண வைக்கும். ஏன்னா ஸ்டேசி தன்னுடைய 39 இயர்ஸ் ஓல்டில் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட அவங்க மைண்டில் நிறைய டைம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கும். வார் அப்புறம் வயலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டிவிலையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ ஹெட்லைன்ஸாக பார்த்துட்டாங்க அப்படின்னாலே மைண்டுக்குள்ளே ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஒரு சமயம் மெக்கிந்திரா வந்து ஸ்டேசி கிட்ட ஒரு குவிஸ் ஃபார்ம் மாதிரி கொடுத்து அதை ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸ்டேசி முடிஞ்ச அளவுக்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மெக்கிந்திரா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த குவிஸ் ஃபார்மை எடுக்க சொல்லுவாரு. இவங்களுமே ஃபைனலா ஓகே தப்பா இருந்தா இருக்கட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி இயன் மெக்கிந்திராவுடைய பையன் ஒரு சிவில் டிஃபென்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன் அந்த ஃபார்ம் அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல பேரண்ட்ஸ் அவைலபிளாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து இந்த கிட்ஸை யார்கிட்ட ரீச் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபார்ம் வந்திருக்கும். அந்த ஃபார்மில் கூட ஸ்டேசி என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா நேம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து காட் அப்படின்னும், அட்ரஸ் அப்படிங்கிற பிளேஸில் ஹெவன் அப்படின்னும் எழுதியிருப்பாங்க. இவங்க மைண்ட்லேயே நிறைய விஷுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இவங்க பார்க்குற அந்த பில்டிங் சொன்னேன் இல்லையா, வான்கோவர் ஸ்ட்ரீட் கூட ஹெல் மாதிரி டிசார்ட் ஆகிற மாதிரி தெரியும். அது போக ஹேர் ட்ரெஸ்ஸஸை பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ப்ரீஸ்டஸ் அவங்கள மாதிரி தோணுமா. ஒரு முறை இவங்க வந்து ஜென் கூட சூப்பர் மார்க்கெட் போகும்போது சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறத பார்க்கும்போது டெம்பிள்ஸ்ல எல்லாத்தையும் ஆஃபரிங்ஸ்க்காக இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தோன்றது மட்டும் இல்லாம மைண்டுக்குள்ள ஒரு மியூசிக் ஓடுற மாதிரி கூட இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருமா. ஸ்டேசி எப்பவுமே தன்னுடைய நெய்பர்ஸா இருக்கிற டெஸ் அவங்களோட ஹஸ்பண்டான ஜேக் ஃபாக்லர், அதுக்கப்புறம் இன்னொரு நெய்பரான பெர்தா கார்வி, அவங்களோட ஒய்ஃபான ஜூலியன் கார்வி, இவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜேக் ஃபாக்லருங்கிறவர் வந்து ஒரு ரேடியோ ஆக்டர், மாஸ் மீடியாவில் இருக்கிறதுனால அவருடைய அந்த வேர்ட் பவரை அட்மையர் பண்ணுவாங்க. பெர்தா கார்விங்கிறவர் வந்து ஒரு அக்கௌண்டன்ட். அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்கள பற்றியும் நிறைய டைம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேசி, டெஸ், பெர்தா இவங்கெல்லாம் ஒரு சமயம் பாலிகிளாம் உமன் வந்து நியூ பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நடந்த விஷயத்த கூட யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேசியோடைய கேரக்டர் என்ன அப்படின்னா அவங்க மைண்ட்லேயே அவங்கள பற்றின ஒரு நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். அவங்களே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு ஏலியனேட் பண்ணப்பட்டதாக ஃபீல் பண்ணுவாங்க. மைண்ட் ஃபுல்லாக நிறைய இலூஷன்ஸ் இருக்கும். ஒரு முறை ஸ்டேசியும் மெக்கிந்திராவும் ரிச்சா லைஃபுடைய ஈவினிங் பார்ட்டிக்கு போகும்போது ஸ்டேசி நிறைய குடிச்சிட்டு தார் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து மெக்கிந்திராவுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேசி மெக்கிந்திராவோட லைஃப்பை விட்டு போயிடலாம், அவர் அடிச்சாருனா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோடு இருப்பாங்க. பட் எதுவுமே நடக்காது. இப்படி மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டேசி எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா தனக்கு அடிக்கடி ஹெட்டேக் வருது, பிரெயின்ல டியூமர் இருக்கும், டியூமர் இருந்து தான் இறந்துட்டோம் அப்படின்னா கிட்ஸை யார் பார்த்துக்குவா, நான் ஒரு குட் மதர் கிடையாதா, நான் ஒரு குட் வைஃப் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுவாகவும் தான் இருக்க விரும்பலன்னோ தான் வந்து ஸ்டேசி கேமரானாவே இருக்கிறேன், எனக்கு வந்து டான்ஸ் பிடிக்கும், இந்த ப்ரெசன்ட் லைஃப் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். தலை வலிக்குது, தலைக்குள்ள டியூமர் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ டாக்டர் ஸ்பெண்டரை செக்அப் போய் எக்ஸ்ரே எடுத்துலாம் பார்ப்பாங்க. பட் எக்ஸ்ரே ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு தான் வரும். அவங்களுக்கு வந்து பிரெயினில் டியூமர்லாம் கிடையாது. ரிசல்ட் நெகட்டிவ் வந்தது வந்து இவங்களுக்கு ஸ்டேசிக்கு வந்து ஒரு ரிலீஃப் வரும்.
அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்து ட்ரிங்க் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஃபாஸ்ட்டாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன முடிவுக்கு வருவாங்க அப்படின்னா நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு நாள் ஆஃப்டர்நூன் 12:30 போல் ஸ்டேசி வந்து சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹேண்ட் வந்து ஆக்சிடென்டலாக தீக்காயப்பட்டுரும். பயந்து போய் ஹெல்ப்க்கு கூப்பிடுவாங்க. பட் அவங்களுக்கே தெரியும் யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண வர போகிறதில்ல. அந்த மொமெண்ட் கூட ஸ்டேசிக்கு ஒரு டிஜெக்ஷனை உண்டு பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் மெக்கிந்திரா ரிச்சா லைஃப் பார்ட்டியில் இன்னொரு கேர்ள் கூட க்ளோஸாக இருந்தார். அந்த கேர்ளுடைய நேம் டெலோரஸ் ஆப்பிள்டன். அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் ஸ்டேசி இந்த விஷயத்தால் லெட்டராக எழுதி தன்னுடைய மதருக்கு அனுப்பலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது பக்கிள் ஃபெனிக், அதாவது மேக்குடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அப்போ பக்கிள் ஃபெனிக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேசியை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்கே ஸ்டேசி பக்கிள் ஃபெனிக்குடைய பிளைண்ட் மதரை மீட் பண்ணுறாங்க. அப்போ பக்கிள் ஸ்டேசியை பார்க்க வச்சுட்டு தப்பாக நடந்துக்கிறாரு. இந்த விஷயத்தை பார்த்த ஸ்டேசிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருது. பட் நெக்ஸ்ட் டே பக்கிள் மெக்கிந்திராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேசி என் கூட நேற்று எங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே மெக்கிந்திரா ஸ்டேசியை திட்டுறாரு. எப்படி ஒன்னால இப்படி தப்பா நடந்துக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்றாரு. பட் ஸ்டேசி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படிலாம் நடக்கல. பட் மெக்கிந்திரா ஸ்டேசியோட வேர்ட்ஸை புரிஞ்சிக்கவே இல்லை. ஸ்டேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பட் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதத்தில் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் பக்கிள் ஃபெனிக் சொன்னது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறாரு. உடனே ஸ்டேசி செவ்ரோலெட் எடுத்துட்டு ஷீஷோருக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு யங் ஆர்டிஸ்ட் லியூக் வென்டூரி அப்படிங்கிற ரைட்டரை மீட் பண்ணுறாங்க. லியூக் வென்டூரி ஃபேமஸ் ரைட்டராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் இருக்கிறதுனால ஸ்டேசிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸ்டேசி வென்டூரி கிட்ட அவங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கணும். கேட்டோடனே வென்டூரி ஸ்டேசியை மெர் உமன் அப்படின்னு அட்மையர் பண்ணுறாங்க. ஸ்டேசியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட்டர் லியூக் வென்டூரி வந்து எந்த ஒரு பொய் சொல்லாமல் சிம்பிளாக ரொம்ப அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸ்டேசி வீட்டை விட்டு காணாமல் போயிட்டாங்கன்னொடனே மெக்கிந்திரா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு ஃபோன் பண்ணும்போது ஸ்டேசி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 4 டேஸ் கழித்து ஸ்டேசி மறுபடியும் அந்த ரைட்டரான லியூக் வென்டூரியை பார்க்க போகிறாங்க. அப்போ லூக் ஸ்டேசி கிட்ட அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸை ரிவீல் பண்ணுறாரு. லைக் அவங்களுடைய சிஸ்டர் ஏஞ்சலாவுடைய ரீசன்ட் வெட்டிங் செலிப்ரேஷன் முடிஞ்சுது அப்படிங்கிறதையும், அதுக்கு ஸ்டேசி தனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விஷ் பண்ணுறேன், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி இவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸ்டேசி லூக்குடைய சந்திப்பு வந்து அவங்க 2 பேருக்கும் லவ் ஏற்படுறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. லூக் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது ஸ்டேசி வந்து ரொம்பவே ஓப்பனாக பேசுகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட ஆக்சுவல் ஃபீலிங்ஸை வந்து லூக் கிட்ட மட்டும்தான் வெளிப்படுத்த முடியுது மெக்கிந்திராவை விட அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. ஸ்டேசி வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய பொண்ணான கேட்டி வந்து அழுதுகிட்டே வந்து ஒரு இன்சிடென்ட்டை நரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா மிஸ் ஃபாக்லர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பிக் ஃபிஷ் வந்து ஸ்மால் ஃபிஷ்ஷை சாப்பிட்ற அந்த இன்சிடென்ட்டை ஜென்னை பார்க்க வச்சிருப்பாங்க. இதை பார்த்து ஜென் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. இந்த நியூஸை வந்து கேட்டி ஸ்டேசி கிட்ட சொல்லும் போது ஸ்டேசி ஃபைனலாக என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா ஜென்னையும் டெஸ்ஸையும் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா இவங்க வெளியே போகும்போதெல்லாம் ஜென்னை வந்து டெஸ் ஃபாக்லர்கிட்ட தான் விட்டுட்டு போவாங்க. ஸோ ஃபைனலாக ஜென்னை வந்து யாருடைய கண்ட்ரோலையும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதே ஈவினிங் இன்னொரு நியூஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா டங்கன் வந்து சொல்கிறான் இயன் வந்து இன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்ல ஜஸ்ட் மிஸ்ஸாக தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனே ஸ்டேசி ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டேசி தன்னோட கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் லூக் கூட லவ்வை கண்டினியூ பண்ணிட்டு இருந்ததுனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஓப்பனாக லூக் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க நெய்பராக இருந்த டெஸ் பெர்த்தாவாக இருக்கட்டும், ஹஸ்பண்டான மெக்கிந்திராவாக இருக்கட்டும், இவங்க சில்ட்ரனாக இருக்கட்டும், யார்கிட்டையும் அவ்வளோ ஓப்பனாக அவங்க இருந்ததில்லை. பட் ஸ்டேசி லூக்கை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னோட லைஃப்பில் வந்து பெட்டரான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மெக்கிந்திராவுக்கு அன்னைக்கு நைட் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ சில்ட்ரன் தூங்கினதுக்கப்புறம் ஸ்டேசி வந்து லூக்கை மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. லூக் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ என் கூட வந்துரு. அதுக்கு ஸ்டேசி நான் இந்த மாதிரியும் நிறைய டைம் இமேஜின் பண்ணியிருக்கேன், உன் கூட வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் நோ லூக், என்னால் என்னோட கிட்ஸை விட்டுட்டு வர முடியாது. உன் கூட பேசினது வந்து என்னதான் ஒரு ஹோப் கொடுத்தாலும் லைஃபுடைய ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேசி சொல்கிறாங்க. ஸ்டேசி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெக்கிந்திரா பக்கிள் ஃபெனிக் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேட்டு ஸ்டேசி வந்து எப்படியும் ஃபீல் பண்ணவே இல்லை. பட் பக்கிளுடைய வீட்டுக்கு போகும்போது ஸ்டேசி பார்க்குற விதமாக பக்கிள் தப்பாக நடந்துகிட்டதை மட்டும் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போனதுனால பக்கிள் இனிமேல் எந்த பொய்யுமே மெக்கிந்திராட்ட சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
2 பேருமே மார்ச்சுரிக்கு போகும்போது ஸ்டேசி ஒரே பாயிண்ட்டை திரும்ப திரும்ப பேசுகிறத பார்த்து ஹஸ்பண்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணுறத பார்க்குறாங்க. மெக்கிந்திரா அழுகிறத ஸ்டேசியால் கம்ஃபர்ட் பண்ணவே முடியல. மெக்கிந்திரா வந்து பக்கிள் கூட இட்டாலியில் ஸ்பெண்ட் பண்ண டேஸை நினச்சி பார்க்குறாரு. குறிப்பாக அந்த வார் எண்டிங் டைமில் மெக்கிந்திராவால் கெஸ் பண்ண முடியுது என்னன்னா பக்கிளால் ஸ்டேசி கூட அப்படி நடந்திருக்க முடியாது. ஸோ லாஸ்ட் மினிட்ல மெக்கிந்திரா வந்து ஸ்டேசி கிட்ட தான் அன்னைக்கு நடந்தது தப்பு தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மெக்கிந்திரா வந்து டெலோரஸ் கூட தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தேன், அதுவும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மெக்கிந்திரா வீட்டுக்கு ஏர்லியா வந்து ஸ்டேசி கிட்ட ரிச்சார்ட் லைஃப்ல ஒரு பார்ட்டி இருக்கு, நம்ம 2 பேருமே போறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பார்ட்டியில ஒரு பால் கேம்ல தார் எரிஞ்ச பால்னால மெக்கிந்திரா வந்து இன்ஜர்ட் ஆயிடுறாரு. ஸோ மெக்கிந்திராவும் ஸ்டேசியும் அந்த பிளேஸை விட்டு இமீடியட்டா புறப்பட்டுறாங்க. அப்போ மெக்கிந்திரா ஸ்டேசி கிட்ட குழந்தைகளுக்காக தான் இந்த ஜாபை தான் விடலை, நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் ஃபேமிலிக்காக தான் இந்த ஜாபை நான் விடலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்டேசி இதுக்கெல்லாம் தான் ரெஸ்பான்சிபிள், 4 கிட்ஸ் இருந்தனால தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி அவங்க திரும்ப ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மெக்கிந்திரா இதெல்லாம் பாஸ்ட்டை பேசி பிரயோஜனம் கிடையாது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாரு. ஸ்டேசி பக்கிளுடைய வீட்டுக்கு போய் அந்த பிளைண்ட் மதருடைய சிச்சுவேஷன் என்னன்னு பார்க்க போகிறாங்க. அவங்கள வந்து சால்வேஷன் ஆர்மி பீப்புள் வந்து கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. வீட்டுக்கு வரும்போது ஸ்டேசி வேலண்டைன் டோனர் அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணுறாங்க. அவங்களும் மணவாக்காலேருந்து வந்திருப்பாங்க. இந்த வேலண்டைன் ஸ்டேசி கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த தொர்லாக்சன் வேற யாரும் கிடையாது, வெர்னான் விங்கர் தான். மணவாக்கா பப்ளிக் ஸ்கூலில் படித்தார் இல்லையா, குறிப்பாக ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸால டீஸ் பண்ணப்பட்டவர். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா தன்னை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டாரு, தன்னோட நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அவர் தான் ரிச்சா லைஃபோட மேனேஜர் அப்படின்னு சொன்ன விஷயத்தை கேட்ட அப்புறம் தான் ஸ்டேசிக்கு தோர் வந்து ஏன் மெக்கிந்திரா கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிக்கிட்டாரு, ஏன்னா மெக்கிந்திராவுடைய ஒய்ஃபான ஸ்டேசி தான் வந்து மணவாக்கால இருந்து வந்திருக்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஸ்டேசிக்கு மிஸ்டர் ஃபாக்லர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. எதை பத்தி அப்படின்னா, டெஸ் வந்து நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்புறம் பாட்டில் ஆஃப் லை எடுத்துட்டு சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் டாக்டர்ஸால சேவ் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸ்டேசி வந்து நிறைய டைம் வந்து டெஸ் ஃபாக்லர் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாமரஸா இருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் ஜெலஸா ஃபீல் பண்ணாங்க இல்லையா. பட் அந்த லேடியே சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களோட லைஃபை கம்பேர் பண்ணும்போது தன்னோட லைஃப் வந்து பெட்டர் தான், தனக்கு வந்து குட் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, 4 சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. நெக்ஸ்ட் ஸ்டேசி தன்னோட இன்னொரு நெய்பரான பர்த்தா, அவங்கள வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஜூலியன் வந்து திட்டிகிட்டே இருக்காரு. அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் 12 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இவங்க கூட டெஸ்ட் மாதிரி நிறைய டைம் சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம். இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம லைஃப் நல்ல லைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்றாங்க. ஒரு டைம் மெக்கிந்திரா ஆஃப்டர்நூன் டைம் வீட்டுக்கு வரதை பார்த்தோன்னே ஸ்டேசி தார் வந்து மெக்கிந்திராவை ஜாப் ஓட்டு துரத்தி இருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது மெக்கிந்திரா என்ன சொல்றாருன்னா, தார் மான்ட்ரியல்ல அவருக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, ஸோ தார் வந்து அந்த இடத்துக்கு போய் ஆகணும், என்னைய இங்க உள்ள ரிச்சா லைஃப்க்கு மேனேஜரா இருக்க சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்றாரு. இந்த விஷயம் கேட்டோன்னே ஸ்டேசி வேலண்டைன் மணவாக்கால இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க சொன்ன விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. பட் ஸ்டேசி தாரை பத்தி எதுவுமே சொல்லல, பழைய விஷயத்தை எதுக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஒரு சமயம் ஸ்டேசி 3 யங்கர் சில்ட்ரனான ஜென், இயான், டங்கன் வந்து பீச் கூட்டு போயிருப்பாங்க. அந்த ஷோர்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது டங்கனை அவங்களால பார்க்க முடியல, ஏன்னா டங்கன் வந்து அந்த தண்ணியில மூழ்கி இருப்பாரு. அந்த சிச்சுவேஷன்ல இயான் வந்து ஒரு லைஃப் கார்டு கொடுத்து டங்கனை சேவ் பண்ணியிருப்பாங்க. இமீடியட்டா மெக்கிந்திரா அந்த பிளேஸ்க்கு வந்து டங்கனை தன்னோட ஆர்ம்ஸ்ல ஹோல்ட் பண்ணிக்குவாரு. இந்த மாதிரி மெக்கிந்திரா பண்ணதே கிடையாது. இந்த சிச்சுவேஷனை பார்த்த ஸ்டேசி டங்கனுடைய அன்கான்ஷியஸ் பாடியை பார்த்து அவங்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, கடவுள்கிட்ட ப்ரே பண்றாங்க, எந்த தப்பு நடந்தாலும் என்னை நீ எடுத்துக்கோ, என்னோட குழந்தைக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துறாத. 1 வீக்ல டங்கன் ரெக்கவர் ஆயிடுறாரு. மெக்கிந்திரா தவிர மெக்கிந்திராவுடைய ஃபாதரான மேத்யூ கூட எல்லாரும் பீச் போறாங்க. ஸ்டேசி வந்து மேத்யூ தன்னோட மாமனார பாப்பா டேட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜென் வந்து பேச முடியாம இருந்தாங்க இல்லையா, இப்ப சின்ன சின்ன சென்டென்ஸ் பேசுறாங்க. இப்ப ஸ்டேசி ஏதாவது நியூஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ரேடியோ இதுல ஏதாவது பார்க்கும்போது அந்த பதற்றம் அவங்களுக்கு வரல. நான் செஞ்சது தப்பு தான், இது வந்து ஒரு உலகம், நம்ம வந்து ஒரு 4 வால்ஸ்க்குள்ள ட்ராப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்ல இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்றாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்டேசியோடைய சிஸ்டர்கிட்ட இருந்து லெட்டர் வருது. ரேச்சலும் அவங்களுடைய அம்மாவும் ஸ்டேசியோடைய 40th பர்த்டேக்கு வர்றாங்க. இப்போ ஃபேமிலியில எல்லாரும் இருக்காங்க, மெக்கிந்திரா, கேட், மேத்யூ, ரேச்சல். அப்போ மெக்கிந்திரா வந்து ஸ்டேசி கிட்ட உங்க அப்பாவோட ரிவால்வர் வச்சிருந்தியே எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேசி போன சம்மர்லேயே அதை நான் டிம்பர் லேக்ல தூக்கி போட்டுட்டேன். இதுவுமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான், ஏன்னா அந்த கன் வந்து சில்ட்ரனுக்கு சேஃப்டியா இருக்கும்னு நான் வச்சிருந்தேன், இப்போ அந்த ரிவால்வர் தேவையில்லை,
பாஸ்ட்டை பற்றியே திங்க் பண்ணிட்டு ப்ராப்ளமேட்டிக் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த ஸ்டேசி ப்ரெசென்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிவால்வரை தூக்கி போட்டுறாங்க. இப்போ ஸ்டேசி ஒரு நியூ பர்சனாக கிளியர் ரியலைசேஷனோட லைஃப்பை லீட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. அதாவது மறுபடியும் 21 ஆக போகிறது இல்லை, தன்னோட ஏஜ் வந்து இப்போ 40. ஸோ பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணி பாஸ்டோடைய லைஃப்பை யோசிச்சு பிரயோஜனம் கிடையாதுன்னு ரிச்சா லைஃபோடைய பில்ஸ் எடுத்து, அந்த விட்டமின் பில்ஸ் எடுத்து லைஃப்பை லீட் பண்ணுறதை விட ஹை ப்ரோட்டீன் டயட், அதாவது கடவுளை ப்ரே பண்ணி மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம். கடவுள்கிட்ட எனக்கு இன்னும் ஒரு 40 இயர்ஸ் கொடு, இந்த ஃபேமிலியை மேட்ரியார்க் என்னால் ப்ராப்பராக கவர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட தான் இந்த நாவல் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டேசியும் அவங்க ஹஸ்பண்டும் ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில்ட்ரன் ஹாப்பியாக தூங்குறத பார்க்குறாங்க. இந்த நாவலில் ஸ்டேசி மெக்கேந்திரா 40 இயர்ஸாக ஃபயர் டுவெல்லர்ஸாகவே இருந்துட்டேன், நம்ம ஹாப்பியாக இல்லை அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கூட ஹாப்பினஸ் கொடுக்காது. ஸோ சேஞ்ச் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வரணும், அப்படி வந்தால் தான் அது ரியல் சேஞ்சாக இருக்குங்கிறத ஸ்டேசி ஃபயர் டுவெல்லர்ஸ் அப்படிங்கிற இந்த நாவலில் கிளியராக டெபிக் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.